காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10 வசனம் சொல்லுது, தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறாராம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறாரா. அது என்ன பெரிய காரியங்கள்? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், நமக்கு செய்ய போகிற காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தாலும் இப்பேற்பட்ட காரியம் எனக்கு எப்படி நடந்தது, இவ்வளோ பெரிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அது மாத்திரம் இல்ல, அதிசயமாய் செய்ய போகிறாரா. இவ்வளவு நாட்களா நீங்க பிரயாசப்பட்டது, நீங்க கஷ்டப்பட்டது, அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அதிசயத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். அதிசயமான காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். அதுதான் தேவன் இப்போ உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். நீங்க தேவனை நம்புறீங்களா? தேவனை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார். இவ்வளவு நாட்களா மனிதர்கிட்ட போய் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இவர்கள் செய்ய மாட்டாரா, அவங்க மனம் இறங்க மாட்டாங்களா, இந்த காரியம் எனக்கு வாய்க்காதா, இந்த அடைக்கப்பட்ட கதவு திறக்காதா, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தரை நீங்க எப்போ விசுவாசித்து எப்போ அவரை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பையிலும் தேவன் அதிசயத்தை செய்ய ஆரம்பிக்க போகிறார். தேவன் செய்ய போற அதிசயங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க எப்போதும் யோசித்து பார்க்காத, எப்போதும் நினைக்காத பிரம்மாண்டமான பெரிய பெரிய காரியங்கள், அதிசயங்களை தேவன் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இது எப்படி எனக்கு நடந்திருக்கும், இவ்வளவு நாட்கள் நான் பிரயாசப்பட்டு நான் கஷ்டப்பட்டு கிடைக்காத காரியம் இப்போ எனக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு, நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு, உங்களுடைய இருதயம் பூரிக்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் முன்பாகவே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்துல உங்களுக்காக செய்வார். இப்பொழுது தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? அது ஒன்று மாத்திரம்தான் தேவன். ஆண்டவரை நம்புறவங்களுக்கு அனுதினமும் தேவன் அதிசயமா நடத்துவார். அனுதினமும் தேவன் அற்புதங்களை நடத்துவார். இப்போ நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் வேணுமா, ஒரு அற்புதம் வேணுமா, ஆண்டவரை நோக்கி கேளுங்க, அவர்கிட்ட ஜெபிங்க. அவர் உங்களுக்காக கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். பிரம்மாண்டமான காரியங்கள் செய்வார். இப்போ அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தேவன் திறக்க போகிறார். பல ஆசீர்வாதங்கள்னாலும் பல நன்மைகள்னாலும் உங்களை நிறைத்தருள போகிறார். எல்லாமே தேவன் உங்களுக்காக கொடுக்க போகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரணம் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, நான் இப்போ அதிசயத்தை பார்க்கணும், நான் இப்போ அற்புதத்தை பார்க்கணும், ஏதோ ஒரு அதிசயம் நடந்தாதான் இந்த காரியம் எனக்கு கொடுக்கப்படும். நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணியோ அது முடிஞ்சிருச்சு, அது இல்லைன்னு மனிதர்கள்லாம் சொல்றாங்க. இல்லை, நீர் அதிசயத்தை செய்வீர் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவன் இப்பொழுது அந்த அதிசயத்தை செய்ய போகிறார். விசுவாசிங்க, கர்த்தரை நோக்கி இப்ப நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயம் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். விசுவாசிங்க, நம்புங்க. தேவனிடம் ஜெபிப்போமா? ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவே, பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வரை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக நீ ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. பெரிய காரியங்கள், பெரிய அதிசயங்கள் அப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் செய்ய போகிறீராமே ஆண்டவரே. அப்பா, ஒரு அற்புதமும் ஒரு அதிசயம் இல்லாம வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கிறார்களே தேவனே, இனிமே அவருடைய வாழ்க்கை அதிசயமாய் இருக்கணும் ஆண்டவரே. நீர் அவருடைய அதிசயமாய் நடத்துங்க தேவனே. புதிய வழிகளை திறவுங்க தேவனே. அப்பா, மனிதர்களுடைய கண்கள்ல தயவை கொடுங்க தேவனே. வழிகளும் வாசல்களும் திறக்கப்படணும் ஆண்டவரே. பெரிய பெரிய காரியங்கள் அவர்கள் கொடுப்பீராங்க. மகிமையான காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்கிறாங்க. மகா பரிசுத்தரை செய்யுங்க, கிருபையின் தேவனே செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருமே இன்றைக்கு அவர்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும், இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதிசயத்தை செய்கிறீர், ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்கிறீர். இப்பொழுதே இது நடந்து கொண்டு இருக்கிறது என் தேவனே. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயத்தை நீர் காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தை நீர் காண செய்வீராக. எல்லாமே காணப்படட்டும், எல்லாமே இருக்கட்டும் தகப்பனே, நீர் செய்வீராக. ஜனங்களுடைய இருதயம் அதிசயத்தினால் பூரித்து போகும், ஜனங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் பூரித்து போகட்டும். இன்றைக்கு நீர் அவர்களுடைய நிலையை மாற்றுவீராக, அதிசயத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. சகல காரியத்தையும் செய்து அவர்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறாங்க. உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதல்ல ஆண்டவரே. நீர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதிசயத்தை செய்து விட்டீர், வாழ்க்கை மாறிவிட்டது, ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.